ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஜர்னி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஒரு அவல் லட்டு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். முந்திரி பருப்பை நல்லா நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம், ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். இப்போ இது கூட உலர்ந்த திராட்சை ஒரு 10 மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வரட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் மொத்தமாக 3 கப் அவல் சேர்க்க போகிறேன். 1 பை 1 சேர்க்குறேன். இப்போ 1 கப் அவல் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 2வது கப் அவலையும் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி கிண்டிட்டு இப்போ நம்ம 3வது கப் அவலையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு நெய் இதுவே போதும்னு நினச்சிங்கன்னா போதும். நான் இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நல்லா மொறுமொறுன்னு வரணுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நெய்யில் ரோஸ்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இது கூட கருப்பட்டி சேர்க்க போகிறேன். நீங்கள் மண்டை வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு சின்ன சின்ன லட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதை சின்ன சின்ன உருண்டையாக லட்டு மாதிரி உருட்டிக்கிறேன். அவல் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக இதை ஈவினிங் ஸ்நாக்குக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. Thanks for watching Food Journey Tamil.